தேவஜனங்களாகிய நாம் இந்த நாள் நடக்கிற இந்த கட்டட திறப்பு விழா மற்றும் இந்த நாள் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி ஆராதிக்க போகிற ஆராதனை, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக நாம் எல்லாருமாக கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். எல்லார் கரங்களை வலதுகரத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீ பாராட்டின தயவுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நீ பாராட்டின தயவுக்காக நன்றி. சொல்லுங்க, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. பரலோக தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே அமைக்கப்பட்டிருக்கிறதான ஸ்தோத்திரம் அந்த கட்டிடத்தை, அந்த அறைகளை நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவருடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் சகலத்தையும் அறிந்தவர். ஆண்டவரே, அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வண்ணம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கு அதை அறிந்தே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த அறையின் திறப்பு விழாவை முன்னின்று நமக்கு நடத்தி தரும்படியாக பாஸ்டர் சி தாஸ் அவர்கள் தூத்துக்குடி சாயபுரம் என்கிறதான பட்டணத்தில் இருந்து நமக்காக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் அவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த வீட்டை, இந்த ஊழியர் வீட்டை பிரதிஷ்டை செய்யும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். பரிசுத்த தேவ மனிதர்கள் ஊழியர்கள் தங்குகிறதான அருமையான ஒரு இல்லமாக இந்த இடங்களை கட்டி சீர்படுத்தி அதை பூர்ணமாக முடிக்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே இந்த இடத்திற்கான, இந்த கண்டத்திற்கான ஆலோசனை, விருப்பம், அதுக்கான அனுகூலங்கள், பொருளுதவிகள், ஆளுதவிகள், தேவ கிருபை, பாதுகாவல் எல்லாவற்றையும் தந்து இதை முடிக்க உதவி செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் விதமாக எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா வாயை திறந்து உண்மையே நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம், உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். நீ வாழ்வை செய்து
இல்லத்தை கட்டி முடிக்கத்தக்கதான திராணியை ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்கள் அருமையான பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கு, அருமையான பாஸ்டர்மாவுக்கு, அவரை சார்ந்த அருமையான விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுக்கான ஆலோசனை கொடுத்தார், ஆள் உதவிகளை கொடுத்தார், பொருள் உதவிகளை கொடுத்தார், பாதுகாவலை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவிதமான பாஸ் குடும்பத்திற்காயும் சுவாச குடும்பங்களுக்காயும் இதில் செயல்பட்ட எல்லா பேருக்காயும் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதில் பிரயாசப்பட்ட, பாடுபட்ட, வேலை செய்த, இதற்கு உதவி செய்த, இதற்காக செவித்த, ஒத்துழைத்த எல்லாருக்காக பல விதமான வேலைகளிலே முன்னேற்றங்களுக்காகவே கர்த்தரை பார்க்காமல், சரீர ஆண்டவரை களைப்பை பார்க்காமல் எல்லாத்தையும் செய்து முடிக்க உதவின எல்லா தேவர்களுக்காக சேஷமாய் பாஸ் குடும்பத்திற்காக கொடாதோடி ஸ்தோத்திராண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் வருகிறது வர இந்த இல்லத்திலே பல விதமான தேவனுடைய தாசர்கள் ஊழியர்கள் எல்லாம் வந்து தங்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அவிதமாய் தங்கி தாவரிக்கப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இடங்களிலே தங்கும் போது தேவ பிரசன்னம் அவரை ஆட்படுத்தத்தக்கதாக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இடத்திலே தங்கி தாவரிக்கப்படுகிற எல்லா தேவனுடைய தங்கங்களுக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் ஆலயத்தில் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இஸ்லாமை வாசிக்கிறேன். வாசலே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசலே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த ஊழியத்துடைய பிரயோஜனத்துக்காகவும் இங்கு வந்து தங்குகிற, இந்த அறைகளை பயன்படுத்துகிற எல்லா தேவ மனிதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த அறைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே திறந்து வைக்கிறோம். எல்லாம் கைதட்டும். ஜெய கிறிஸ்து சத்தியமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயத்தோடியும் ஏறிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. இந்த அறைக்காக, இந்த இடத்திற்காக நமக்கு வந்திருக்கிறதான சகலியா அவர்கள் செவிப்பார்கள். ஜெபம் செய்வோம். தாவீதின் கூட்டத்தில் பிரியமாயிருந்த தேவரீர் அல்லவோ, விசேஷமாய் இந்த கடத்திற்குரிய தேவதாசன், கடத்திற்குரிய தேவதாசனுடைய துணைவியார் மற்றும் தானமாய் கொடுத்த மக்கள், திருச்சபை மக்களோடு கூட இணைந்து தன்னுடைய தாசர்கள் சுகமாய் இந்த இடத்துல தங்கி தாமரித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வரும் காலத்தில் இப்பேற்பட்டவர் தங்கி ஒரு அறையில, அன்றைக்கு கணத்திற்குரிய ஒரு ஸ்திரீ, ஒரு கணப்பருந்திய ஸ்திரீ சொல்லும் பொழுது, மேல் வீட்டு அறையிலே ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம், அங்கே ஒரு கட்டிலை நாம் வைப்போம், அதிலே ஒரு மெத்தையை வைப்போம், அந்த மெத்தையிலே அது சம்பந்தப்பட்ட பொருட்கள், விளக்கு, எழுதுகோள் போன்றவைகளாம் நாங்கள் வைப்போம். இங்கே அடிக்கடி நமது இல்லத்திற்கு வந்து போகிற
ஊழியக்காரர் தேவனுடைய மனுஷன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி மேல்வீட்டறையில் இப்படி ஒரு ஜெப வெட்டியை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி தன்னுடைய கணவரிடத்தில் பேசின பொழுது அப்படியே அவர்கள் ஆமோதித்து மேல்வீட்டறையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து தங்கும் விதமாய் அறைகள் ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதை அப்படியே நாங்கள் நிஜத்திலே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒருவேளை இதற்கு இப்படிப்பட்ட இடத்தை நாம் கட்டுவோம் என்று சொல்லி ஆலோசனை இந்த திருச்சபையுடைய போதகரம் அவர்கள் கொடுத்திருக்கலாம். கடவுளுடைய தேவதாசம் அதை ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே வைத்து இந்த அறைகளை இன்றைக்கு பிதாவுடன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திறந்து வைக்கவும் இதை கட்டுவதற்கு சத்துவம் கொடுக்கும் என் தேவன் ஏற்படுத்தினபடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கி தாவைக்கும் பொழுது, செவிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதனைக்காக தயார் நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷம் என் தேவனாகிய பரிசுத்தாவிடத்தில் கிரியை செய்யபடியாய் ஒவ்வொரு அறையையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனம் இங்கே கிரியை செய்யட்டும், வலுவட்டும், பெருகட்டும். இது மாத்திரமல்ல, இந்த பெருந்துறையிலே எதிலும் பெரிதானவர்களை நாங்கள் காண வேண்டும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாசருடைய கரங்களை என் தேவன் பலப்படுத்தினதை போல இன்னும் பலப்படுத்துகிறார். அதிகமாய் ஆயிரங்கள் அல்ல லட்சங்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆசீர்வதியும் பிதாவுக்கு பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த அறையை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். யார் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான பாசங்களை செபித்தது போல அந்த எலிசா தீர்க்கதரிசிக்காக பசுத்தவானத்தை கண்டபடினாலே அவருக்காக ஒரு மேல் வீட்டறையை ஆயத்து பண்ணின அந்த ஸ்திரீயுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, இந்த மேல் வீட்டாருக்கு உதவி செய்த கட்டி எழுப்ப அனுக்கிரகமாக இருந்த எல்லாருடைய வாழ்க்கைகளிலும் ஒரு அற்புதம் நிகழ வேண்டுமாக நீங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, போதகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறார்களே. துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களிலே சபையிலே வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறையையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த தேவ மனிதர்களுக்காக பல காரியங்களுக்காக பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய பரிசுத்தமான இரத்தத்தை தெளிவாக இதில் வந்து தங்கிறது யாராலும் அதில் பசுத்த சுத்தை உண்டாக, ஆண்டவரே ஆவிக்குரிய சுத்தை உண்டாக, ஆண்டவரே ஊழிய சுத்தை உண்டாக, ஆத்ம பானம் உண்டாக உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். இதானே ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, ஒரு பொழுதும் விட்டு நீங்காமல் நீரே இந்த இடங்களிலே பிரசன்னராயிருப்பீராக, வாசம் பண்ணுவீராக ஜெபிக்கிறோம். இந்த இடங்களிலே வாசம் பண்ண முதலாவது உண்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். இந்த இடங்களிலே வருகிற யாரானாலும் ஆண்டவரே, நீருக்கு வாசம் பண்ணுகிறதை, நீருக்கு பிரசன்னராய் இருக்கிறதை அவர்கள் உணர அனுபவிக்க உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி
கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள் யேசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யேசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யேசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே.